முருகாச்சரணம். கந்தரந்தாதி பாடல் 28. சிக்குற தத்தை வழங்கா அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். இந்த பாடலில் தானம்னு கொடுக்காம இருக்கிறத பற்றி சொல்கிறார். அருணகிரிநாதர் நிறைய பாடல்கள் சொல்லுவார். தடுங்கோள் மனத்தை, உனக்கு மனசை தடுக்கணும்னா, மனசை நிலையாக நிறுத்தணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை என்ன பண்ணணும்னா இடுங்கோள் தானம் என்றும் அப்படிம்பார். ரொம்ப மோசமான குணம் உடையவனா அப்படின்னு சொல்கிற போது பகிர நினைவு சிறிதும் இலி அப்படிம்பார். ஒருத்தர்கிட்ட ஒரு சாமான பகிர்ந்து கொடுக்கணும். நொய்யிற் பிளவேனும் பகிராரை அப்படிம்பார். ரொம்ப ஒரு நொய்யில் பாதி கூட கொடுக்காத அந்த மாதிரியான புத்தி உடையவர்களே அப்படின்னு சொல்லுவார். தானம்னு கொடுக்கறதுங்கிறது ரொம்பவும் முக்கியம். உயர்ந்த நிலையை அடைவதற்கு தானம் அளிப்பதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பற்றி தான் இந்த பாடலில் சொல்கிறார். இப்போ இந்த பாட்டை பார்ப்போம். சிக்குரத்தத்தை வழங்காது இழந்து தியங்குவர் தேசிக்குரத்தத்தை வடிவேலனார் சிலர் அன்பர் செந்தாள் சிக்குரத்தத்தை கடிந்தேனல் காக்கும் சிறுமி குறிஞ்சி குரத்தத்தை என அகில எப்போதும் திகழ் புயனே. இந்த பாடலில் சிக்குரத்தத்தை அப்படிங்கிற வரிகளை பிரித்து பயன்படுத்தியிருக்கிறார். சி குரு அத்தத்தை வழங்காது இழந்து தியங்குவர். அந்த முதல் வரியில் இருக்கிற தேவை ரெண்டாவது வரிக்கு கொண்டு வந்து தேசு இக்குற தத்து ஐ வடிவேலனார் சிலர் அன்பர் செந்தாள் சிக்குற தத்தை கடிந்து ஏனல் காக்கும் சிறுமி குறிஞ்சி குரத்து அத்தையல் நயில் எப்போதும் திகழ் புயனே. இதில் கொஞ்சம் வரிகளை முன்னே மாற்றி போட்டுக்கணும். தத்தை கடிந்து ஏனல் காக்கும் சிறுமி குறிஞ்சி குரத்த அத்தையல் நயில் எப்போதும் திகழ்பவனே அப்படின்னு முதல்ல எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அன்பர் செந்தாள் சிக்குற சிலர் தேசு இக்குற, கடைசியில் சி இக்குறு அத்தத்தை வழங்காது இழந்து தியங்குவர் தத்து ஐ வடிவேல் எனார் அப்படின்னு கொஞ்சம் மாற்றி வரிகளை மாற்றி போட்டுக்கணும். இப்போ பதவுரை பார்ப்போம். தத்தை கடிந்து தினை பயிரை உண்பதற்காக வந்த கிளிகளை ஓட்டி, தத்தைனா கிளி, கிளிகள் ஓட்டி திரிந்த புனமான்தானவம். ஏனல்னா திணைப்பயிர் நிறைந்த வனம். காக்கும் அதை காக்கின்ற சிறுமி பெண்ணாகிய குறிஞ்சி குரத்த, குறிஞ்சி நிலத்தில் வாழும் குரப்பெண். அத்தையல் அந்த அழகான பெண், அது வள்ளி. நகில் அவளுடைய மார்பு, எப்போதும் சதா சர்வகாலமும் திகழ் புயனே. அதாவது வள்ளியின் மார்பகங்கள் எப்பொழுதும் முருகனுடைய தோள் மீது அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறார் இந்த வரியில். அன்பர் செந்தாள் சிக்குற, அன்பர்கள் உன்னை தொழும் அடியவர்கள் செந்தாள் உன்னுடைய பாதத்தை, முருகனுடைய பாதத்தை சிக்குற கெட்டியாக பிடித்து கொண்டு அதை பார்த்தும் சிலர் தேசு இக்குற, அதை பார்த்தும் சில பேர், இந்த சில பேர் அஞ்ஞானிகள். முருகனை புகழ்ந்து பாடினால் நமக்கு உண்டு நன்மை என்று அறியாத மனிதர்கள். அந்த மனிதர்கள் இந்த அன்பர்கள் வணங்குவதை பார்த்த பிறகும் கூட தேசு தம்முடைய புகழ் இக்குற குறையும்படியாக சி வெறுக்கத்தக்க குரு குறைந்து போகக்கூடிய அத்தத்தை, சி குரு அத்தம் அப்படின்னா குறைந்து போகக்கூடிய செல்வம். செல்வம் எப்பொழுதும் நம்மக்கிட்டே இருக்க போகிறதில்ல, அது சென்று கொண்டே இருப்பதனால்தான் அதுக்கு செல்வம்னே பேர். வழங்காது தான தர்மங்களில் கொடுக்காமல் இழந்து தியங்குவர். ஆகவே அந்த பணத்தை இழந்து பல வழிகளில் அந்த பணத்தை தொலைத்து தியங்குவர், கஷ்டப்படுவார்கள். தத்து ஐ வடிவேல் எனார். தத்து அப்படின்னா பொங்கமுற்ற அப்படின்னு வில்லிபுத்தூரார் அர்த்தம் கொடுக்குறார். தத்துனா
இந்த இடத்துல மிகவும் பெருமை வாய்ந்த, எல்லோருக்கும் நன்மையை வாரி கொடுக்கின்ற அழகான வடிவேல். இந்த பாடலில் வள்ளி நாயகியின் மார்பு சுவடு பதிந்த தோள்களை கொண்ட முருகா, உன்னிடம் அன்பு உள்ளவர்கள் உன்னுடைய வேலாயுதத்தை பற்றி எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை அறியாத அஞ்ஞானிகள் தன்னுடைய பணத்தை, தன்னுடைய செல்வத்தை தான தர்மங்களில் செலவிடாமல் வீணே பணத்தை இழந்து வருத்தப்படுகிறார்கள் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். முருகாச்சரணம்.